அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. முதல்ல சூரிய பகவானானவர் கும்பராசியில இருக்கார். சூரியன் மட்டும் இல்லைங்க, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 5 பேருமே கும்பராசியில தான் இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல சுக்கிர பகவான் பயிற்சியாகி மீனத்துக்குள்ள போறார். அதாவது உச்ச நிலை அடைகிறார். இந்த பயிற்சிகள்ல இந்த மார்ச் மாசம் நடக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிற இடத்தை விட்டு மாறுறாரு. அடுத்தது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானானவர் கும்பத்துல இருந்து சிம்மத்துக்கு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாயி மிதுனத்துல இருக்காரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் சிம்மத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதுதான் கிரகங்கள் இருக்கிற இடங்கள். சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் போதுல பொதுவான பலன்கள்னு என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியா தொழில்துறைகள் நல்லா இருக்கும். தொழில் நல்லா முன்னேற்றத்தை நோக்கியே போகும், அபரிவித வளர்ச்சியை காமிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் நிப்பாட்டாம அடுத்துன்னு அரசாங்க வேலையை அதாவது வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான். இது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவும் இல்லை. ஆனா அதே சூரியன் சனி பகவானும் சேரும் போதில்லை, சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதில்லை, அரசாங்கத்துல பெரிய தலைவரா இருக்கவங்க, பெரும் பதவியில இருக்கிறவங்க, இல்ல குடும்பத்திலே பார்த்தோம்னா மேலதிகாரி அவங்க சொல்றத நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை. அரசு தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவங்க செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், ஆனால் அவங்க வீழ்ச்சிங்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா உலக ரீதியா இல்லை. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசியாதிபதி மார்ச் 14க்கு அப்புறம் சஞ்சரிக்கிறார். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு மார்ச் 11ஆம் தேதியே வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பிளஸ். இவர் 8க்கு போனாலும் அவர் காப்பாத்திடுறேன், நான் 11ஆம் இடத்துல இருந்து பேலன்ஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ தந்தையின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் சிம்மராசினர் தந்தையின் உடல்நிலை இந்த காலகட்டத்துல கடுமையா பாதிக்கப்படும். இதுக்கு காரணம் சூரியன் சனியோட சேர்றதுதான். சூரியன் சனியோட சேரும்போது தந்தையின் உடல்நலம் பாதிக்கணும், தந்தையின் மனநலம் பாதிக்கணும், தந்தைக்கு முழங்காலு கீழே பாதிப்பு ஏற்படணும் அப்படிங்கிற அமைப்பு. இது தந்தைக்கு நடக்கலையா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கேயாவது தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது, அடிமை தொழில போய் மாட்டிக்கிறது, சம்பளமே இல்லாம வேலை பார்த்து கொடுத்துட்டாரு, உழைச்ச உழைப்புக்கெல்லாம் பலன் இல்லையே அப்படின்னு புலம்ப வைக்கிறது. ஸோ இதை கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் பார்த்துக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் 8ஆம் இடத்துல போய் சனியோட சேருது. இந்த வெளிநாட்டுல நிறைய பேர் போய் சம்பளமே இல்லாம மாட்டிக்கிட்டேம்பாங்கல்ல. அதாவது ஆசைப்பட்டு போனேன், ஆனா இந்த இடத்துல என்னை மாட்டிக்கிட்டேன், என்னால வெளியில வர முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. அதாவது படங்கள்ல பார்க்காம நிறைய விஷயங்கள் ரியல் லைஃப்ல நடக்குது. அதாவது இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போவாங்க, அங்கே பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கோங்க, சம்பளம் தர மாட்டாங்க, சாப்பாடை மட்டும் போட்டு இலையை பரும்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள்ல மாட்டக்கூடிய அமைப்பு நீங்க இப்ப இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். வெளிநாட்டுக்கு போறது, வெளியூருக்கு போறது, பிரயாணங்கள் செய்யறது ரொம்ப தவிர்த்துக்கிறது நல்லது. 8ல சூரியன் சனி சேர்றாரா, அப்ப வெளிவட்டார மக்கள்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்க போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் வெளியில இருந்து உங்களை தேடி வருவாங்க. யாருன்னே தெரியாதவங்க உங்களை தேடி வருவாங்க. அப்படிங்கும்போது தேடி வர்றவங்க நீங்க ஏன் போய்கிட்டு உள்ளூருக்குள்ளேயும் தேவையில்லாத விஷயங்கள்ல பிரச்சனை பண்ணக்கூடாது. கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, உங்களை நீதி சொல்ல கூப்பிடுறாங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்து சூரியன் கொஞ்சம் அசிங்கப்படுத்திடும், கௌரவ குறைச்சலை உருவாக்கும் அப்படிங்கிறதான் சொல்லணும். சரிங்களா? இளம் வயதினர்களாக சிம்மராசியினர் இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பையன் எதுவும் லவ் பண்றானான்னு பாருங்க. காரணம் என்னன்னா, பையன் பொண்ணு எதுவும் லவ் பண்றானான்னு பாருங்க. 2 பேருக்கும் பொதுவான விஷயம் தான்.
ஏன்னா இந்த காலகட்டத்துல தலைகுனிவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடத்தும். பெற்றோர்களுக்கு நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், தந்தையின் உடல்நலம் அப்படி அப்ப தந்தை தலைகுனிகிற அளவுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல சிம்மராசி என்பவர்கள் பண்ணுவாங்க குழந்தைகள். சோ படிப்பை தவிர மத்த எல்லாத்தையும் செய்வாங்க. ஏன்னா 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வக்ரம் பெற்று ராகுவோட இணைஞ்சிட்டாரு. செவ்வாய் ராகுவோட இணைஞ்சிட்டாரு. 9ஆம் அதிபதி ராகுவோட இணைஞ்சிட்டாரு. படிப்புங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்துல பொருட்படுத்தவே மாட்டாங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்போட நான் தான் பெரிய பிஸ்தா அப்படின்னு சொல்லிக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னன்னு சொல்ல போனா இந்த படிக்கிற இடத்துல நிறைய பேர் சில தவறுகளை கத்துட்டு வருவாங்க பசங்க. அந்த தவறுகள் இந்த மாதிரி நேரத்துல தான் கத்துக்குவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சிம்மராசி நண்பர்கள். தேவையில்லாத விஷயத்துலலாம் ரொம்ப மூக்க நுழைக்கவே வேண்டாம். அதே மாதிரி எதிர்பாலின சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகும் ராசியில் கேதுவும் இருப்பது வெளிப்பார்வைக்கு வேணா நீங்க ஏமாத்தின மாதிரி தெரியும். உண்மையிலே நடக்கிறது நீங்க ஏமாந்துருப்பீங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ல சூரியனோட சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள், பிரச்சனை இது நடக்கும். இது எப்பவுமே நடக்கிறது தான். அதனால இப்ப அதை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டு சிந்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுக்கிரன் உச்ச சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடம்பர செலவு பண்ணீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை 8ல சூரியன் சனி சேர்றது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அலைச்சல்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களால் அலைச்சல்கள், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாக அலைச்சல்கள். இப்ப வேலை பாக்குறீங்க, உங்களோட சீனியர் மேனேஜர் ஒரு லேடியா இருக்காங்க, ஜென்ஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ. அப்ப அவங்க உங்களை ரொம்ப அலைய விடுவாங்க, ஓட விடுவாங்க, ஒடியார விடுவாங்க. ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நான் நிம்மதியா இருக்கிறதே உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நீங்க பேசுற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. இதே சீனியர் ஸ்டாஃப் ஒரு ஜென்ஸா இருக்காங்க, லேடிஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க, மக நட்சத்திரக்காரங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, நம்மள உட்காரவே விட மாட்டேங்காரு, எங்கிட்டு வா அங்கிட்டு வான்னு அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காருயா அப்படின்னு நீங்க பேசுற மாதிரி சூழ்நிலை நடக்கும். பயண அலைச்சல்கள் கடுமையா இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு நடக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க. ஆனா இது எல்லாத்தையும் சுக்கிரன் உச்ச சுக்கிரன் தொடர்பு கொள்றதுனால அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாலி, மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆட்கள் கிடைச்சிருவாங்க. ஸோ அந்த மனசு விட்டு பேசக்கூடிய ஆட்களோட ஹாப்பியா இருக்கு கத்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி நண்பர்களோட அவுட்டிங் போறது, நண்பர்களோட டேட்டிங் போறது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மைண்டை ஃப்ரீ பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஸோ அது நீங்க உங்களோட தனிப்பட்ட செயல்பாடுகள், அது நீங்க ஸ்டெப் எடுக்கணும் இருக்காது உங்களோட விஷயம். சரிங்களா? ஆனா மொத்தத்துல 8ஆம் இடத்துல சூரியன் சனி மட்டும் சேர்ந்திருந்தால் பாதிப்பு, சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல மக நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாவே இருக்கு. திருமண அமைப்பும் இருக்கு, குழந்தை பாக்கியமும் இருக்கு. ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் குழந்தை பாக்கியமும் இருக்கிறதுனால லவ் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு சிலருக்கு நடக்கும். பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி லவ் மேரேஜ் நடக்கிறது உங்களுக்கு தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது முரண்பாடான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பெர்ஃபெக்டா பண்ணிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க. கவனமா இருங்கன்னா அது உங்களை பாதிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் உச்ச சுக்கரன் 8ஆம் இடத்துக்கு போவதும் சூரியன் சனியோட இணைவது, அதாவது ராசியாதிபதி சுக்கரன் 2 பேரும் சனியோட இணைகிறாங்கன்னு கணக்கு பண்ணும். அப்ப நீங்க பழசா போகணும், உங்க எண்ணங்கள் பழசா போகணும், கெட்டு போகணும், பழைய சோறா போகணும் அப்படிங்கிற அமைப்பு. பழைய சோறுங்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கணும், இளம் வயதினர்கள் இந்த காலகட்டத்துல யாரு என்ன சொல்றாங்கிறதுக்காண்டி உங்களோட பிரைவசியை ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாரும் அக்கறையா இருக்கிறவங்க தான். ஆனா நிஜ உலகத்துல அக்கறை காட்டுறவங்க யாருமே அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே நல்லவங்க கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம்னா 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் சனி, இந்த சேர்க்கை ரொம்ப தப்பு. 7ஆம் இடத்து சூரியன் சுக்கிரன் சனி ராகு கூட பிரச்சனை இல்லை, போன மாசம் பேசியிருப்பேன். இந்த மாதிரிலாம் நடக்கும், கவனமா இருந்துட்டு. இது ரொம்ப சிக்கலுக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயத்தை உருவாக்கிடும். கோர்ட்டு கேஸு இல்லாட்டி ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் உருவாக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. திருமண மாணவர்களுக்கு இது நல்லா இருக்கும். திருமண மாணவர்களுக்கு இது சூப்பரா இருக்கும். ஏன்னா ஹாப்பியா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும்,
லைஃப் லக்ஸூரியஸா வாழணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு போயிடாது. திருமணம் ஆகாதவர்களா இருந்தால் ரொம்ப சிக்கல். சரிங்களா? 40, 50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் குழப்பிக்க வேண்டாம் உங்களை. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க. அவங்கள ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவீங்க. பூர நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளை நோன்றேன், அது பண்றேன், இது பண்றேன் ப்ரெஷர் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ரெஷர்லாம் பண்ணாதீங்க. அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்ட துறையை பொறுத்தவரையும் நீங்க நல்லா இருக்கும். எந்த பாதிப்பும் இருக்காதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா டெம்பரரி போஸ்டிங் மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த டெம்பரரி வேலையை பார்த்துக்கிட்டே புதுசா எங்கிட்டு போகலாம், எந்த தொழிலை பிடிக்கலாம், எந்த துறையை பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்க கத்துக்கங்க. அப்பாவோட சேர்ந்து தொழிலுக்கு வரவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில்துறைக்கு மட்டுமே இந்த காலகட்டத்துல முக்கியத்துவம் கொடுப்பீங்க. என்னன்னு சொல்ல போனா அதிகப்படியான வருமானத்தை எப்படி ஈட்டுவது, இது மட்டும்தான் உங்க சிந்தனையில இருக்கு இந்த காலகட்டத்துல. அதிகமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எந்த வழியில போனா எப்படி அதிகமா பணத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட் தான் ஓடிட்டு இருக்கும். பணத்தை பற்றி மட்டுமே உங்களோட காரணம் என்ன, ராசியாதிபதியும் உங்களுக்கு சூரியன், நட்சத்திராதிபதியும் சூரியன், உச்ச சுக்கிரனோட சனியோட இணையுது. அப்படிதான் சொல்லணும். சனியோட இணையறதுனால 6, 7. ஸோ நண்பர்கள் உதவி இல்லாட்டி கடன் வருது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒண்ணு கடன்காரனாகவும் இல்ல நண்பர்கள் உதவி கிடைக்கும். இந்த நண்பர்கள் உதவி கடனால யாரோட சேர்றீங்க? உச்ச சுக்கிரன் 3, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட சேர்றீங்க. அப்படி சேரும் போதுல தொழிலை பத்தி மட்டுமே நினைப்பீங்க. அந்த 10க்கு 11ஆம் இடம் தான் 8ஆம் இடம். அப்ப அதிகப்படியான பணத்தை சேர்க்கணும், எப்படி எல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நேரத்துல உங்க மைண்ட்ல ஓடுமே ஒழிய வேற எதை பத்தியும் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ அதிகப்படியான பணம் வரவை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி புதுசு புதுசா அறிமுகங்கள் கிடைக்கும். புதுசு புதுசா உங்களோட தொழிலை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஏற்பாடெல்லாம் நீங்க செய்வீங்க. ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலம். 2, 11ஆம் அதிபதி வக்ரம். நான் எப்படி நம்புறது பணம் அதிகமா வரும்? பணம் உங்க பணமா இருக்கும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தரோட பணத்தை கூட நீங்க வாங்கி ரொட்டேஷன் பண்ணி வருமானம் பண்ணுவீங்க. நான் தான் சொல்றேன், கடனாலேயோ இல்லை நண்பர்களாலேயோ பெரிய லெவல்ல வருவீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க பாத்துக்கங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படியான ஈர்ப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண அமைப்பு வலுவாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கங்க. திருமண அமைப்பு இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்களா? 8ல சூரியன் போதே இது நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டாம். உச்ச சுக்கிரனோட சூரியன் இணைகிறார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். 7ஆம் அதிபதியோட சூரியன் இணைஞ்சு உச்ச சுக்கிரனோட இணைகிறார். ஸோ திருமணத்துக்குமே இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆசைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.